நாம் நட்சத்திரம் அனைவரும் எழுந்து நிற்போம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிரினங்கள் பிறப்பிடமே எங்கள் தந்தையே, இதோ பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு உம்மிடம் மன்றாடி கேட்கிறோம். உம் ஆட்சியின் பலத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்கிறோம். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும், அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்கிறோம். அறிவின் கடலை தன்மையால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக மகிமை என்றென்றும் எல்லா தலைமுறையும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் வழியாடுகிறோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்களை தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாயின் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இரக்கத்தோடு கேட்டதும் எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரத்தில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படி தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின் வழியே ஆகட்டும்.
இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடனும் மனம் உடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் இந்த சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை உம் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நண்பர்களே, இன்றைய திருப்பலியானது விவேக் சுப்பரெட்டி என்பவர் ஏபி தேர்வு வெற்றி பெற்றதற்காக நன்றியாக கொடுக்கிறார். கடவுள் இவர் செலுத்துகிற நன்றியர்களை ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து இவருக்கு வேண்டிய நலன்களையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து காத்தருளை வழியை வேண்டுவோம். மேலும் இறைவனுக்கு சேர்ந்த காணிக்கராஜ் என்பவருடைய 23வது ஆண்டு நினைவுகளையாகும் அமலராய், வெரோனிகா, திரசமால் ராகினி, மார்டின், அன்னமேரி, விமல் கிரண், லாசர், புஷ்பராஜ், ரைமன் என்பவர்களுடைய ஆன்மீக பாற்றிக்காக நாம் வேண்டுவோம். இறைவன் இவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கவும் வான்வீட்டில் இவர்களை ஏற்றக்கூடிய அளவுக்கு தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் இப்பலியில் இவர்களுக்காக நாம் வேண்டுவோம். இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை தேடி அவரது இதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அவர் தருகிற பேரன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவருடைய அன்பால் நம்மை நிரப்பும் பலிகளை வேண்டுவோம். நம்முடைய இருமாப்பு உணர்வுகளை தளர்த்து நான் என்ற ஆணவம் தொலைத்து இயேசுவின் முன்னால் நாம் யாரும் இல்லை என்கிற உணர்வோடு ஒருவரோடு ஒருவர் காட்சியார் மனநிலையோடு வாழ்வதற்குரிய வரவேண்டி இப்பலியில் நாம் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாகவும் திருமனிதயத்தை எண்ணி பெருங்கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தக நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஒன்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிவருள நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சிலையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கலை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளவே கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மாநிலர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டபடி செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ளாத முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாப்பேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறையெடுக்கிறார். மக்களிடத்தாரின் எண்ணங்களை குறைத்து விடுகிறார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவரை தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று அவர் பார்க்கின்றார், மானிட அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவரின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்களத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வார்த்தையானவரே உங்களோடு இருப்பாராக.
இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் ஆட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்கள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தில் நாம் இறைவனுடைய படைப்பின் சிகரமாகிய மனிதனை எவ்வாறு இறைவன் படைத்தார் என்றும், மேலும் எவ்வாறு மனிதன் இறைவனுடைய எதிர்பார்ப்பும்படி வாழாமல் பாவத்தில் அவன் விழுந்து இறைவனை மறந்து வாழ்வதின் பயனாக விளைவாக அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். நோவாவின் பெட்டகம் இதை நினைக்கின்ற பொழுது எவ்வாறு மனிதன் அழிவுற்றான் என்பதை நினைக்கின்றோம். மேலும் இறைவன் உறுதி கொள்ளுகின்றார், இனிமேல் நான் மனிதனை அழிக்க மாட்டேன், மனித இனத்தை. இவ்வாறு இறைவன் இவ்வாறு தொடர்ச்சியாக மனிதனை அன்பு செய்வதிலும் அரவணைப்பதிலும் அவளை பாதுகாப்பதிலும் நல்வழியில் நடத்துவதிலும் நண்பராக இருந்த நம்மை என்னாலும் அவர் வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதன் எவ்வாறு இறைவனுடைய உடனிருப்பு, அவருடைய கண்காணிப்பு, அவருடைய அரவணைப்பு இதை மறந்து செயல்படுகின்றான் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த மக்களுக்காக வேண்டி ஒரு கோபுரத்தை கட்டியெழுப்ப தீர்மானம் செய்கின்றார். இறைவனுடைய எண்ணங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு அல்லது உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் உடனிருந்து ஒன்றாக இருந்து செயல்படுவது, இதனுடைய ஒரு விளைவாக நல்ல உறவு நிலைகள் மலர்வது, வாழ்வது என்பதுதான் உறுதி. ஆனால் இஸ்ராயல் மக்கள் எவ்வாறு இறைவனை மறக்க ஆரம்பிக்கின்றார்கள், அவரை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அது அகந்தையின் ஒரு காரணம். நாம் நம்முடைய பெயருக்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அன்புக்கு முரண்பாடானது அகந்தை. அகந்தைன்னு சொல்லி இன்னும் அனைத்தும் எனக்கு, என்னுடைய பெயருக்காக, புகழுக்காக என்று சிந்திப்பது. அன்பு மற்றவர்களுக்காக, மற்ற நலனுக்காக தன்னை தருவது. இதுதான் இறைவனின் குணம். இறை மக்களாக நமக்கும் இருக்க வேண்டிய ஒரு குணம். இயேசு சொல்கின்றார், அவரை பின்பற்ற நாம் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக கஷ்டங்கள் உண்டு, சிலுவைகள் உண்டு. இருப்பினும் நம்முடைய
எண்ணமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இயேசுவாகவே இருக்கின்ற பொழுது அனைத்தும் கூடும். இயேசுக்காக இதை ஆண்டவருக்காக நவநாள் என்று சொல்லுகின்ற பொழுது, பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசுவின் அன்பில் சற்று அதிகமாக நம்முடைய அன்பை இன்னும் தெளிவாக அவரை உறுதிப்படுத்துவது. இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு ஆண்டவர் இயேசு மரியம்மாளுக்கு காட்சி தந்ததில் 350வது ஆண்டின் ஒரு இந்த பயணத்தில் இருக்கின்றோம். இவ்வாறு எவ்வாறு நாம் இறைவனின் அன்புக்கு நாம் பதில் அன்பை செலுத்துகிறோம். ரிட்டன் லவ் ஃபார் லவ். இதுதான் இந்த ஆண்டின் ஒரு சிந்தனையாக தலைப்பாக வைத்து சிந்தித்து வருகின்ற வேளையில் இறைவனுடைய அன்புக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல் செயல் வாழ்வின் வழியாக நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த முயல்வோம். அதற்காக இனி வரங்களை திருப்படியில் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதரரே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்தபோது அவன் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவர் திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். நம்முடைய முதல் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், துணை ஆயர்கள், ஆரோக்கிய சதீஷ் மற்றும் ஜோசப் சுசைநாதன், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இளத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராதன் ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்கள் நிரவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரம் இன்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையில் தலை சிறந்து எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இறங்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இறக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழுதருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். விசேஷமாக நம்முடைய திருத்தந்தையின் உடல் சுகத்திற்காக வேண்டுவோம். இறைவன் இவருக்கு சுகத்தை தர வேண்டும் என்றும் அவருடைய பணி நீடித்து இருக்க வேண்டும் திருச்சபைக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கின்ற நாம் நல்ல உடல் சுகத்துடன் வாழ அவருக்காக வேண்டுவோம். இல்லாமல் பரிசுத்த தந்தாய், நீர்மையில உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன் மனதோடும் திருசந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவீனால் நாங்கள் சோதனைகளால் கிடைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகன் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய விதமான இப்பாலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித சிறாவியனுக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வராக. ஆண்டவரே, என் மாதவம் திருமுடி இதயத்தின் சொல்லக்குறை அன்பை கண்ணோக்கியரும் அதனால் நாங்கள் கொடுப்பது உகந்ததால் எங்கள் பாவங்களுக்கு கடுமையாக அமைந்திடவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிகூடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றலிலிருந்து மகிழ்ச்சியுடன் மிகுந்து கொள்ளவும் செய்துவிடினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாம் உண்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுடைய தூய ஆவியை பொழித்து இக்காலங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறதாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபோல் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலும் உங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், ஏழாயிரம் பீட்டர் ஜோசப் சுசேனாதன் சதீஷ் எல்லா திருநிலையினராக நினைவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர் திரும்பது நோக்குடன் துயில்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூறும் உமது திருமகொழியின் விளைத்தருளும். எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயும் கடவுளின் தனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவராகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக
யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். வா இருள் நீக்கவா, உயிர்வா இருள் நீக்கவா, பொய்யாகவா உயிராகவா, உறவாகவா உறவாகவா, வா இறைவா வா வா வழிகாட்டவா இறைவனே வா, இருள் நீக்கவா இறைவனே வா, இருள் நீக்கவா
படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் தானின் உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மீது இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, தன்பின் அருளையாலும் எங்களை புனிதம் பற்றியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்று மீட்கமேற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளை ஆசிர்வதித்து ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்கள் மீதும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசு